உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்த கடந்த 3 வருஷமாக இருந்த ஒரு அவமானத்திலிருந்து விடுதலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த சுக்கிர பயிற்சிக்கு எதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சுக்கிரனுடைய பயிற்சியை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம், சுகம், துக்கம், வருமானம் எல்லாம் ஏற்படக்கூடிய வகையில் இருக்கும். இந்த சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் சரியாக இல்லை, நீங்கள் குரு சரியாக இல்லாமல் இருந்தால் கூட சமாளிச்சுக்கலாம். வீடு மனை சார்ந்த விஷயங்கள், பணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அபரிமிதமான எக்ஸஸ் பணம் வரத்துக்கான நேரம் இது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. டிவோட்டி நேஷன் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சுக்கிர பெயர்ச்சி பலன்கள். இந்த சுக்கிர பெயர்ச்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த சுக்கிர பெயர்ச்சி எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20 நாளைக்கு ஒரு தடவை நடக்கும். ஏன்னா சுக்கிரன் சுக்கிரனுடைய சுற்றுவட்ட பாதை, சூரியனை சுற்றி வரக்கூடிய பாதை ரொம்ப சின்னது. அதனால தான் சுக்கிரன் ஒவ்வொரு ராசிக்கும் 20 நாள் 22 நாளில் அடுத்தடுத்த ராசிக்கு போயிட்டே இருப்பார். சூரியன் இருக்கக்கூடிய ராசிக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால சில சமயம் நமக்கு கண்ணுக்கே தெரியாது. ஆனால் அவருடைய பலம் நமக்கு மறைமுகமாகத்தான் செயல்படும். மறைமுகமாக இருந்தால் நல்லது நடக்கும். இப்போ நடக்கக்கூடிய பயிற்சிங்கிறது எங்கேருந்து எங்கே போக போகிறது அப்படின்னா, மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 19, 2026 அன்று சுக்கிரன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மேஷ ராசியில் உச்ச சூரியனோடு சேர்ந்திருக்காரு. இந்த ரிஷப ராசியில் எத்தனை நாள் இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 19 முதல் மே 14 வரை கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 25 நாட்கள் அங்கே ரிஷப ராசியில் இருப்பார். இந்த ரிஷப ராசிங்கிறது தன்னுடைய சொந்த வீடாக அவருக்கு இருக்குது. அதாவது சுக்கிரனுக்கு 2 சொந்த வீடுகள், ஒன்று ரிஷபம், மற்றொன்று துலாம். இப்போ ரிஷபராசிக்கு வராரு. இந்த ரிஷபராசிக்கு வர்றதுனால சனியின் 3ஆம் பார்வையில் வந்துடுவார். இந்த சனி பார்வையில் சுக்கிரன் நல்லது பண்ணுவாரா கெட்டது பண்ணுவாராங்கிறது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த சுக்கிர பயிற்சிக்கு எதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சுக்கிரனுடைய பயிற்சியை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம், சுகம், துக்கம், வருமானம் எல்லாம் ஏற்படக்கூடிய வகையில் இருக்கும். இந்த சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் சரியாக இல்லை, நீங்கள் குரு சரியாக இல்லாமல் இருந்தால் கூட சமாளிச்சுக்கலாம். ஏன்னா குரு சில ராசிக்கு கெடுதல் பண்ணுவார், சில ராசிக்கு மறைமுகமாக இருந்து நல்லதும் பண்ணுவார். ஆனால் அது சுக்கிரன் சரியாக இல்லை அப்படின்னா சுகங்கள் கிடைக்காது. தாய் மூலமாக கிடைக்கக்கூடிய சுகம், வாழ்க்கை துணை மூலமாக கிடைக்கக்கூடிய சுகம், வசதி வாய்ப்புகள் மூலமாக கிடைக்கக்கூடிய சுகம் எதுவுமே கிடைக்காம போயிடும். ஸோ ஒரு மனுஷன் சந்தோஷமாக வசதி வாய்ப்போடு இருக்கணும், கஷ்டப்படாமல் இருக்கணும்னு இந்த சுக்கிரன் சாதகமாக இருக்கணும். அப்பேற்பட்ட சுக்கிரன் தன்னுடைய பயிற்சியின் மூலமாக உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போறாருன்னு இப்போ பார்க்க போகிறோம். இந்த சுக்கிரன் மீன ராசியில் உச்சமடைகிறார், கன்னி ராசியில் நீச்சம் அடைகிறார். இந்த 2 இடங்கள் அவருக்கு நேர் ஆப்போசிட் 180 டிகிரிஸில் அவருக்கு பலன் கொடுக்கக்கூடிய இடம். இதில் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய எதிரின்னு சொல்லக்கூடிய குருவுடைய வீடான மீனராசியில் உச்சமடைகிறார். ஆனால் தன்னுடைய மாணவன்னு சொல்லக்கூடிய புதனின் வீட்டில் நீச்சம் அடைகிறார். என்ன காரணம் அப்படின்னா, இந்த புதன் அறிவு சார்ந்த கிரகம். அறிவாளிகளுக்கு கஷ்டம் இருக்கும், அறிவாளிகள் இருக்கும் இடத்துல சுகம் குறைவாக இருக்கும். இந்த கலைத்துறை சார்ந்த விஷயங்கள்லாம் அந்த இடத்துல செல்லுபடியாகாது. அதாவது அறிவு இடத்துல போகம் இருக்காது, போகம் இருக்கிற இடத்துல அறிவு இருக்காது. இதுதான் பொதுவான அடிப்படை தத்துவம். இப்பேற்பட்ட சுக்கிரன் உங்கள் ராசிக்கு இந்த பெயர்ச்சியில் எப்படிப்பட்ட பலனை தரப்போறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாருங்கள், உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை சுக்கிரன் பெயர்ச்சி மூலமாக தரப்போகிறார்னு பார்க்கலாம். சிம்ம ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பெயர்ச்சி பலன்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடத்துல இருந்த சுக்கிரன் 10ஆம் இடத்துக்கு வரார். பொதுவாக 10ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வந்தாலோ இல்லை சனி 10ஆம் இடத்துக்கு வந்தாலோ பதவி நாசம்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல 10ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வரார், ஆனால் சனியால் பார்க்கப்படுகிறார். வேலை இழந்து சங்கடப்படும் இளம் தலைமுறையினருக்கு ஒரு வேலை கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான காலகட்டத்தில் இருக்கீங்க. என்ன சார் சொல்கிறீங்க, நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க நடக்க மாட்டேங்குது. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தையும் ரெஃபர் பண்ணி பார்க்கணும். ஆனால் இப்போ பொதுவான பலன்னு பார்த்தீங்கன்னா,
வேலை சம்பந்தமாக அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தமாக இருந்த குழப்பங்கள், கவலைகள், அவமானங்கள் விலகும் சூழ்நிலை ஏற்படும். உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் இருந்த கடந்த 3 வருஷமா இருந்த ஒரு அவமானத்திலிருந்து விடுதலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. எதிரிகள் தொல்லையிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பும் ஏற்படும். தசமஸ்தானத்துக்கு சுக்கிரன் சனியின் பார்வையில எதிரிகளால் ஏற்பட்ட அவமானங்கள் விலகும். எதிரிகளால் உங்களுடைய தொழிலில் ஒரு தடை, தடுமாற்றம், மந்தத்தன்மை ஏற்பட்டிருந்துன்னா அந்த எதிரிகளே உங்களுடைய தொழிலில் தடையை, தடுமாற்றத்தை விலக்கும் சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுடைய வீட்டில் ஒரு பெரிய நகை சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட் செய்யறதுக்கு வாய்ப்பு வருது. இதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. நிலம் சார்ந்த முதலீடுகளில் இருந்த தடைகளும் விலகிறதுனால வீடு, மனை சார்ந்த விஷயங்கள், பணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அபரிமிதமான எக்ஸஸ் பணம் வரத்துக்கான நேரம் இது. சுய தொழில் செய்பவர்களுக்கு தொழிலில் இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். அரசாங்க ரீதியாக உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய செயல்பாடுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எதிர்பாலினத்தவர்களால் தடை ஏற்படுத்த விஷயத்துல உங்களுக்கு அந்த தடையை அவர்களே விலக்குவதற்கான வாய்ப்பும் ஏற்படும். ஸோ இந்த சுக்கிர பயிற்சிங்கிறது ஆக்சுவலாக நான் ஆரம்பத்திலே சொன்னேன், 2026 ஆரம்பத்திலே சொன்னேன். 2026 குரு பயிற்சியிலேருந்து பல பேர்த்துக்கு நல்லது நடக்கும்னு சொன்னேன். இப்போ குரு பயிற்சிக்கு முன்னாடியே சிம்மராசிக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தில் தெளிவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். என்ன ஒரே ஒரு விஷயம்னா, இந்த கழுத்துலேருந்து இந்த கண்டம்னு சொல்லக்கூடிய கழுத்துலேருந்து மேல் வயிறு வரைக்கும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. மற்றபடி கெடுதலே இல்லாத ஒரு சுக்கிர பயிற்சியாக இருக்குது. உங்களுக்கான பரிகாரம், அதாவது இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்க என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணணும். அதுக்கப்புறமா சப்த கன்னிமார் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள், படிக்கின்ற குழந்தைகள் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுறாங்க. அதுக்கு தான் இந்த சப்த கன்னிகை வழிபாடு சொன்னேன். இந்த குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் இதுவரை இல்லாத அளவுக்கு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த கடைசி எக்ஸாம் எழுதுறதுல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ், டீவியேஷன் வரும். அப்படியே டிஸ்ட்ராக்ட் ஆகுறாங்க குழந்தைங்க. அதனால் குழந்தைகளை ஆசுவாசப்படுத்தி அவங்கள கொஞ்சம் எப்படி இது பண்ணலான்னு, இந்த குழந்தைகளை இந்த பசுமாட்டுக்கு முன்னாடி புல் கொடுப்போம் தெரியுமா, அப்படியே இழுத்துட்டு போவோம். அது மாதிரி குழந்தைகளுக்கு நீ நல்லா படிச்சுன்னா உன்னை கொண்டு போய் ஃபாரினுக்கு கூட்டிகிட்டு போவேன், நல்லா படிச்சுன்னா நான் உனக்கு உஜ்ஜைன் கூப்பிட்டு போகிறேன், நல்லா படிச்சுன்னா ஊட்டிக்கு கூட்டு, இந்த மாதிரி ஆசை வார்த்தைகளை சொல்லி தான் படிக்க வைக்க முடியுமே தவிர, இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் அதாவது இந்த சுக்கிர பயிற்சினால் வரக்கூடிய ஒரு பாதிப்பு என்னென்னா, படிக்கின்ற குழந்தைகளுக்கு மன தடுமாற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுத்துருக்கா, பாதகமான பலன்களை கொடுத்துருக்கான்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருக்கீங்க. ஆனாலும் உங்களுடைய தனிப்பட்ட இது பொதுவான பலன். அதாவது 800 கோடி மக்கள் உலகத்தில் இருக்காங்கன்னா இந்த 12 ராசிக்குள்ளே வந்தால் எல்லாருக்குமே ஃபிட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் இருக்காது. அது உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்தை பொறுத்து, சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து மாறுபடும். அதனால் தனிப்பட்ட ஜாதகத்துக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள், செவ்வாய் பயிற்சி பலன்கள்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயம் செய்து கொள்வதற்கு, ஏன்னா என்னோட ரூட் மேப் என்னன்னு தெரியணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது அவசியம். இந்த ஜோசியம் பார்க்குறது அவசியம். எனக்கு எப்படியோ போய்க்கிறேன் அப்படின்னா ஜோசியம் தேவையில்லை. ஸோ என்னுடைய வாழ்க்கை எப்படி போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள எமது கைபேசி எண்கள், அதாவது மொபைல் நம்பர்ஸ் 2 கொடுத்துருக்கேன். அதில் ஒரு நம்பர் டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு, இன்னொரு நம்பர் வாட்ஸ்அப் மூலமாக பலன் தெரிஞ்சுக்கிறதுக்கு. இந்த 2 நம்பர்களிலும் உங்களுடைய தேவைகளை பகிர்ந்து கொண்டு பலன்களை அறிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.